2010க்கு அப்புறம் உலகமே இருக்காது அப்படின்ற மாரி சொன்னாங்க. நடந்துச்சா? இல்ல. இது மாரி ஃபால்ஸ் பிரெடிக்ஷன்ஸ் ஹிஸ்டரியில நெறையவே பண்ணியிருக்கிறாங்க. 1995ல ராபர்ட் மெட்கஃபே அப்படின்றவரு, இதுக்கப்புறம் இன்டர்நெட் இருக்காது அப்படின்ற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. அப்படி அந்த மாரி நடக்கல அப்படின்னா, நான் அந்த ஸ்டேட்மெண்ட்ட சாப்பிடுறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாரு. அவரோட சோகமான நேரம் 1996 ரொம்ப பூம் ஆவுது இன்டர்நெட். அவர அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் சாப்பிட வச்சிருக்காங்க. 1895ல ஒருத்தரு, "இனிமேல் மனுஷங்களால பறக்கவே முடியாது" அப்படின்னு சொல்றாரு. அவரு தான் லார்ட் கெல்வின். 19த் செஞ்சுரில ரைட் பிரதர்ஸ் அதையும் ப்ரூவ் பண்ணி காட்டுறாங்க. இவரு இதோட மட்டும் நிறுத்தல. 2வது வாட்டியா ஒரு பிரெடிக்ஷன் பண்றாரு. 1896ல எக்ஸ்ரேன்றது ஃபேக் ஆனது. அது வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து ப்ராப்பரா ஸ்கேன் பண்ண மாட்டேங்குது. அப்படின்ற மாரி சொல்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, உங்களுக்கே தெரியும். அவரோட பெர்சனல் யூசுக்காகவே மெடிக்கல் செக்கப்க்கு போம்போது, இன்டர்னல் ஆர்கன்ஸ ஸ்கேன் பண்றதுக்கு எக்ஸ்ரே தான் பயன்படுத்த வேண்டியதா போயிடுச்சு. 1945ல 20த் செஞ்சுரி ஸ்டுடியோஸோட எக்ஸிக்யூட்டிவா இருந்த டாரெல் பிரான்சிஸ் ஜானுக் அப்படின்றவரு, இதுக்கப்புறம் டெலிவிஷன்ன்றது யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாரி ஒரு பிரெடிக்ஷனும் பண்றாரு. ஆனா, ரீசென்ட் டேஸ்ல எடுத்த சர்வே படி பார்த்தா, ஒரு மனுஷன் சராசரியா 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு டிவி பார்க்க செலவு பண்றான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. 1990ஸ்ல நெஸ்ட்லே எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தரு, ஃபியூச்சர்ல யாருமே தண்ணிக்கு பே பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாரி ஒரு பிரெடிக்ஷன் சொல்றாரு. அப்படி நடக்குதான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க் யூ.